திட்டமிட்டபடி கரெக்டாக ப்ரொமோஷன் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த ப்ரமோஷன் வேலையில் ஆர்கேஎஃப்ஐ மிஞ்சிக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சு இருக்குது. இந்த ட்ரெய்லர் மே 14 வெளியிட்டாங்க. ஹிந்தியில் 20 மலையாளத்தில் 21 இன்றைக்கி, நாளைக்கு தெலுங்கு. ஆடியோ மே 24 சென்னை சாய்ராமில் ரகுமான் மியூசிக் ஃபுல்லாக போடுறாரு. எல்லா பாட்டுகளுமே அன்றைக்கி அரங்கேற்றம் நடக்குது. ஈவெண்ட் பெருசாக நடக்குது. அதுக்கப்புறம் இன்னுமே அதற்கு பிறகு அந்த 24 பிறகு நடக்கிறது எல்லாமே ஈவெண்ட்டு தான். டெல்லியில் 26 பெங்களூரில் 27 திருவனந்தபுரத்தில் 28 விசாகப்பட்டினத்தில் 29 மலேசியாவில் 31 துபாயில் ஜூன் 1 ஜூன் 5 படம் ரிலீஸ். இப்போ இந்த சுகர் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பாடல்களை வெளியிட்டாங்க இன்றைக்கி, அதாவது 21 இதில் இந்த பாடல்களில் அந்த சுகர் பேபிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்திய திரைப்பட உலகத்துக்கே ஒரு புதுசு. திரிசாவை மையப்புள்ளியாக வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பாடல் கதையுடன் ஒன்றியதாக இருக்குமா, அல்லது கவர்ச்சிக்காக கடத்தப்படுவதாக இருக்குமா, அல்லது இதுதான் திரிசாவின் கேரக்டர் என்பதை நமக்கு அறிமுகம் செய்வதாக இருக்குமா? இப்படி பலவிதமான சந்தேகங்கள். சுகர் பேபி என்ற சொல்லுக்கு அர்த்தமே வேறு. ஒரு இளம்பெண் பணத்துக்காக ஒரு முதியவரது அன்புக்குரியவளாக இருப்பதைத்தான் சுகர் பேபி என்பார்கள். எனக்கு தெரிந்தவரை சுகர் பேபி என்கிற கேரக்டர் இந்திய சினிமாவில் நடமாடியதாக தெரியவில்லை. ஆங்கில படங்களில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு சர்வசாதாரணம். இந்த தக் லைஃப் என்கிற படம் குண்டர்களை பற்றிய முரட்டுக்கதை. இந்த வித்தியாசமான முகமூடிய திரிசாவுக்கு போட்டு பார்த்தால் என்ன? இயக்குனர் மணிரத்னம் நினச்சிருக்கலாம், அதை உலகநாயகன் கமல் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது 2 பேருமே சேர்ந்து இந்த கற்பனையை இது பண்ணியிருக்கலாம். அந்த சுகர் பேபி இதில் கரெக்டாக இருப்பாரா, அதுக்கு ஒத்துக்கொள்வாரா அப்படின்னு எல்லாருமே கன்சல்ட் பண்ணி தான் திரிசாவை நடிக்க வச்சுருக்காங்க. இந்த ஜூன் 5 தெரிஞ்சிடும். அந்த குறுகிய காலகட்ட சஸ்பென்ஸ் தானே இது. நான் தான் உன்னுடைய ஆடம் அப்படின்னு திரிசாவின் காதோரம் சொல்லுவார் உலகநாயகன். கிசுகிசுத்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை தான் சுகர் டேடிங்கிற உரிமையில் தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறது நமது யூகம். இனி பாடலுக்குள்ளே போகலாமே. இந்த பாடலில் என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு கொட்டி கிடக்குது, இன்னும் என்ன வேணும் சொர்க்கம் இங்கு இருக்குது அப்படின்னு தான் இந்த பாட்டு தொடங்குது. ஏஆர் ரகுமானுடைய மெட்டில் அப்படி போதை இருக்குது. இந்த பெக்காடி ஒரு முதல் ரவுண்டு கொஞ்சம் ஐஸ் போட்டு இந்த பெக்காடியோடு செஞ்சு அடித்தோம்னா எப்படி ஒரு மயக்கம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்ட மயக்கம் இருக்குது. இந்த ஆரம்பத்தில் அரபாவாடை தெரிய மெல்லிய வெள்ளை புடவை, கையில்லாத வெள்ளை ரவிக், கண்களில் காந்தம் என ஆடுகிற திரிசாவை பார்த்தபோது நமது மனம் ஜர்க்கு ஆகியது. குண்டர்களது அராஜக ஆடுகளத்தில் கருப்பு ஆடைகளுடன் ஆண் பெண் கலந்து ஆடுகிற போது குறுக்கே ஒருத்தன் கேமராவை அங்கிட்டு இங்கிட்டும் இயக்கியபடியே ஓடுறான். இதனால் நமக்கு ஒரு சந்தேகம், இது இந்த படம் இதுக்காக எடுக்கப்பட்டதா, அல்லது காட்சியின் தன்மை என்னவாக இருக்கும் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வராமல் இல்லை. ஆனால் இயக்குனர் பார்வையில் அது வேறாக இருக்கலாம் அல்லவா? எப்படின்னா, திரிசா தான் சுகர் பேபி. அவரது ஆடல் பாடல் நிகழ்வுக்கு எதிரிகளை வரவழைத்து பொறி வைத்து போட்டு தள்ளுகிற ரங்கராய சக்திவேலருடைய திட்டமாகவும் இருக்கலாம் இல்லையா? இதைத்தானே திரிசா தனது பாடலில் ஒரு வரி சொல்லுவார். இஃப் லவ் இஸ் எ கிரைம் மை டாடி இஸ் எ கிரிமினல். கிரிமினல்னு அழுத்தம் கொடுத்து 3 தடவை சொல்லுவார். அவருடைய சுகர் டேடியான்னா உலகநாயகன் கமல்ஹாசன். அப்போது உலகநாயகன் கமல்ஹாசன் எதிரிகளை போட்டு தள்ளுவதற்காக திரிசாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அதாவது அந்த சுகர் பேபியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வருவதை தடுக்க முடியாது. கள்ளம் உள்ள நெஞ்சு காதலென்ற நஞ்சு, கண்ணை மூடிக்கொண்டு என்ன மட்டும் கொஞ்சு என்று உச்சந்தொடும் குரலில் அணைக்கவா என்று திரிசா அழைக்கிற போது அப்போ தான் எஸ்டிஆர் என்ட்ரி.
அப்படி அவருடைய புடைகள் சூற வரும்போது இதை பார்த்தோன்னே திரிசாவினுடைய முகம் மாறுது. அது எதன் குறியீடு? அது நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவர் திரிசா உலகநாயகனுடைய கஸ்டடியில் இருக்காருங்கிறது ஏற்கனவே தெரியுது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சீனில் நான் தான் உன்னுடைய ஆடம்னு சொல்லுவார். அதை மறந்துடாதீங்க. இதே நேரத்தில் இந்த என்ட்ரி அவர் கொடுக்குறாருல, இந்த பாட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது நாசர் இன்னும் சிலர் அங்கே வர்றாங்க. அப்போ தான் நமது எதிர்பார்ப்பை எகிர வைக்கிறாங்க. கலியுகம் இது, கடல் எரியுது, பகை நெருங்குது, படை கொண்டு வா வா என்கிற போது பெரிய சக்திவேல் முகத்தில் ஒரு வெறி, அதாவது கமல்ஹாசன் முகத்தில் ஒரு வெறி தெரியுது. ஏன்னா என்ட்ரி ஆகிறான் பாருங்கள், எஸ்டிஆர் என்ட்ரி ஆகிறாரு. கதை ஏற்கனவே நம்ம யூகங்கள் படி இவருக்கும் அவருக்கும் வளர்ப்பு மகனுக்கும் இவருக்கும் தான் சண்டை, அதை தீர்த்துக்க தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதை ரங்கராய அந்த சக்திவேல் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னா, பெரிய ஆள் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னா, திரிசாவை தூண்டி விட்டு அவங்கள எல்லாத்தையுமே இந்த ஒரு இடத்துல கொண்டாந்து ஆட வச்சு அங்கே நம்ம திட்டப்படி போட்டு தள்ளுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காருல்ல. தானே இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராமல் இல்லை. அந்த நேரத்தில் தான் இந்த கட்டத்தில் தான் அந்த பாட்டில் ஒரு முக்கியமான வரி, வருகுது புலி விலகுது நதி, அடி அதிரடி எதிரிகள் பலி, வால் நீளம் வேதம் ஓதுது, வீசும் காத்திலே வேஷம் மாறுது என்று பாடி முடிக்கிற போது, அதாவது திரிசா பாடி முடிக்கிற போது கமல் யாரை வெட்டி வீழ்த்தினார் என்பது தெரியாது. அவ்வளோ பயங்கரமான சண்டை அந்த நடந்திருக்கிறத அதை காமிப்பாங்க. அந்த பாடல் காட்சிகளோட பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறதுங்கிறத நம்ம உணர முடிகிறது. உலகநாயகனுடைய முகமும் அதை காட்டும். ஏன்னா முகம் பூரா இரத்த கரைகள். அவருக்கும் ஒரு நிறைவுத்தன்மை அவர் முகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு அடுத்து ஐ பே த ஃபைன் டு த டைம் வித்தவுட் மைனிங் ஹிம், சைனிக்கல் இஃப் பீயிங் ரிச் இஸ் ஏ சின் அப்படின்னு தன்னுடைய அப்பாவையே அடையாளப்படுத்துகிறாரு திரிசா. அது யார்? மணியனுடைய ராஜதந்திரமாக இருக்கலாம். அவர் யார்? அதாவது அப்பாவை அடையாளப்படுத்துகிறாரு, சைனிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. சைனிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப இழிவானவங்களை தான் சொல்லுவாங்க. அப்போ ரங்கராய சக்தி வேலையா சொல்லுவார், இல்லை வேற யாரும் சொல்லுவாரா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பொதுவாக இந்த சுகர் பேபி பாடலுக்கு என்னையை பொறுத்த மட்டும் வெண்திரை கிளியும்னு எதிர்பார்க்கலாம். ஆண் பெண் 2 பிரிவினரும் ஆடுவார்கள் என்பது எனது கணிப்பு. பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த பாட்டு. இதனுடைய விளைவுகள் இந்த மாதிரி தான் கதையை ஊகிக்க முடியும். அவங்க சொல்லலை. இந்த பாட்டில் பணமெல்லாம் கொட்டும், திரிசா மேலே பணமெல்லாம் கொட்டும். அந்த பணம் கொட்டுவதனுடைய அடையாளமே என்னன்னா, நான் பணத்துக்காக ஆளுகிறவள், நான் ஒரு சிங்கர், நான் ஒரு பாடகி, நான் ஒரு நடனமாது, அவங்களே என்னையே பயன்படுத்திக்கிறாங்க. அதை நம்ம கமல்ஹாசன் பயன்படுத்திக்கிறார், அந்த கேரக்டர் பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கு நான் வழி கொடுக்குறேன். அவங்க என்னுடைய இந்த நடனத்தை, இந்த டான்ஸை பயன்படுத்தி கொண்டு எதிரிகளை பழிவாங்கி கொள்கிறார்கள். இப்படியாகத்தான் அது இருக்கும் என்று நாம் யூகிக்க முடிகிறது. வரட்டும், 5ஆம் தேதி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.